ஐயனார் துணை சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ட்விஸ்ட்ட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் தான் சேரனுக்கு இந்த வேலை அப்படின்னு தான் தெரியல. இப்ப அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிலாவும், சோழனும் சேரன அழைச்சுக்கிட்டு போயிட்டு, நம்ம அனீஸ் வீட்டுல சந்தாவ பொண்ணு கேட்குறாங்க. அவங்க தான் ஏற்கனவே ரெடியா தானே இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல தான் தலைவர் சோழன் ஒரு ட்விஸ்ட்ட வைக்கிறாப்புல. இன்னும் நம்ம சோழனும் நிலாவும் சேர்ந்து வாழல இல்லையா? அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, பார்க்குற நமக்கெல்லாம் ஷாக் ஆகுது. ஆக மொத்தத்தில இன்னும் 1 வருஷத்துக்கு யாருக்குமே கல்யாணம் ஆகாது அப்படிங்கிறது நல்ல தெள்ள தெளிவா தெரியுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்னா தான் சீரியலே முடிச்சிருவாங்களே! ஸோ அதுவரைக்குமா இந்த கல்யாணம் இழுக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. சேரன் இப்படி ஒரு குண்ட தூக்கி போட்டுட்டாப்புல. கல்யாணத்த இப்பொழுதைக்கு வேணான்ட்டாப்புல. ஏற்கனவே அண்ணன் கல்யாணம் நடந்தா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு பாண்டியன் வானதி வீட்ல சொல்லி அங்க ஒரு சண்டை போய்க்கிட்டு இருக்கு. இப்ப இங்க இவரு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதே டைம்ல நம்ம நிலாவும் சோழன் மேல பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.